பதறிடாதே கலங்கிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதை குறித்து பதற தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நம்முடைய பரமன் இயேசு நம்முடைய கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக பாடுபட்டு எல்லாவற்றையும் சகித்து எல்லா பிசாசின் தலைகளை கர்த்தர் நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா. இறங்குவது போல்
ஆவியானவர் ஆண்டவரே எங்களுடைய சபையிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே பேசுகிற தெய்வம். நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. பேசுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நீர் பேசுவீராக. ஒவ்வொரு ஜனங்களோடு நீர் பேசுவீராக ஆவியானவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய அநாதி சிநேகத்தினாலே நீர் எங்களை சிநேகித்து ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினாலே நீர் எங்களை ஆண்டவரே பிரித்துக் கொண்டீர் ஆவியானவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையில வல்லமை, உங்களுடைய வார்த்தையில சுகம், உங்களுடைய வார்த்தையில் ஆண்டவரே மேன்மை ஆண்டவரே வந்திருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வசனத்துல தான் ஆறுதல் ஆண்டவரே. வேற எங்கேயுமே ஆறுதல் கிடையாதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிற அன்பின் தகப்பன் நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆறுதலின் தெய்வம் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பேய்கள், நோய்கள், எல்லா வியாதிகளும் விலகி ஓடு ஆண்டவரே. அப்பா அதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பிரசன்னத்தை கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கருத்தாய் ஆண்டவர் யாரெல்லாம் கருத்தாய் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் நீர் கர்த்தர் ஆண்டவரே சுகத்தை தாங்கப்பா. அவர்களுக்கு மாத்திரம் நீர் ஒரு பலத்தை தாங்கப்பா. அவர்களுக்கு மாத்திரம் நீர் ஒரு அற்புதத்தை நீர் கர்த்தர் நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம்
தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே. நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று நீர் வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் துதிக்கு பாத்திரர், நீர் கனத்துக்குரியவர். நீரே வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீரே மகிமையுள்ள தேவன். நீரே மாட்சிமையுள்ள பிதா. நீரே நித்திய தெய்வம். நீரே எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவரே. நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே அலைகடல் மேல் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக கட்டளையிட்டேன். அல்லேலூயா. ஒரு பெரிய விஷயத்தை சின்ன குழந்தைகளாக நம்மிடத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். எப்பொழுது தெரிந்து கொண்டார், எப்பொழுது அறிந்து கொண்டார் என்றால், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னான் எதிலே பிறப்பான் என்று சங்கீதம் 87 எழுதப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல பிறக்கணும், எந்த இடத்துல வளரணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் அதில் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்களாம் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் பாஸ்டாகனு சொல்லி எனக்கு தெரியாது, நம்முடைய பெரிய பாஸ்டராகிய இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. நாம் மேய்ப்பன்னா நம்முடைய ஆண்டவருக்கு பேர் பிரதான மேய்ப்பர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பேர் என்ன? பிரதான மேய்ப்பர். நாம் விசுவாசினா அவர் தான் உண்மையான விசுவாசத்தை தருகிற ஒரு பெரிய தேவன். அல்லேலூயா. யோபுலே எழுதப்பட்டிருக்கிற அவர் தான் என்ன பண்ணுறாரு, நம்மை உருவாக்குகிறார். எலும்புகள் முதலாய் உருவாவதை நீ அறிந்திருக்கிறாயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன முடி வயிற்றில் இருந்தால் எவ்வளோ பிரச்சனை, வகுத்து வலிக்குது இல்லையா? ஆனால் ஆண்டவர் உங்களுக்கெல்லாம், பெண்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு, கற்பத்தை கட்டளையிட்டு, கற்பத்தின் கனியை கட்டளையிட்டு, குழந்தைகளை தந்து ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ரட்சிக்கப்பட வச்சிருக்கிறார். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக, ஒரு ஊழியம் செய்கிற மகனாக மகளாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் ஊழியம் செய்யலையே பாஸ்டர் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நோட்டீஸ் அடித்து போட்டால் தான் ஊழியக்காரர் என்ற அர்த்தம் அல்ல. நோட்டீஸ் இல்லாவிட்டாலும் நம்ம எல்லாருமே சுவிசேஷர்கள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் யாருங்க? பிரதர் அண்ட் சிஸ்டர். சிஸ்டர்ஸ் எல்லாமே சுவிசேஷிகி, தாகமுள்ள சுவிசேஷிகி. நீங்கள் எல்லாம் அல்லேலூயா. சுவிசேஷகர், தாகமுள்ள சுவிசேஷகர். ஆண்டவருக்காக நீங்கள் காரியங்களை செய்யணும். கர்த்தர் அப்பொழுது உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நான் தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொன்னோன்னே அவர் பயந்துட்டாராம். பயந்து சொல்லுகிறார், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தாகமும் தவணமும் ஒரு உற்சாகமும் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என்னுடைய வாயை தொட்டு, கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இறங்கினாவே ஒரு பெரிய வல்லமை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபை மேலே ஒரு கர்த்தருடைய கரம் பயங்கரமாக பெரிய அளவிலே நல்லதாக இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் 2 விதமாக இருக்குது பாருங்க. தீமையாக இறங்கும், அப்போ தீமையாகவே நடந்துகிட்டு இருக்கும். நன்மையாக கர்த்தருடைய கரம் இறங்கும், நம்முடைய காரியமெல்லாம் நல்லதாகவே முடியும். அல்லேலூயா. பாருங்க, நல்லபடியாக நம்ம நிலத்தை வாங்கி இன்னைக்கு சார்ஜ் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. போன திருவிருந்தன்னைக்கு பயங்கரமாக சொல்லுவேன்னு நினச்சேன். மனசுக்குள்ளே ஒரு சில தடைகள், ஒரு சில பிரச்சனைகள். ஆனால் இந்த திருவிருந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அந்த நிலத்தை வாங்கவும் பட்டா பண்ணவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறாரு? நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி தமது கரத்தை நீட்டி, நம்முடைய சபையின் மேல் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடும்பத்திலே கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நம்ம மேலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனும் அவருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. வளர்கிற இடத்துல நீங்கள் இருந்தால் நீங்கள் நல்லா வளருவீங்க. அல்லேலூயா. தண்ணி உள்ள இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா வளருவீங்க. அல்லேலூயா. சங்கீதம் 1 எழுதப்பட்டிருக்கிற, நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய சபைக்குன்னா நீர்க்கால்களை போல இருக்கிறது. அல்லேலூயா. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இருக்கிற ஒரு மரத்தை போல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்ங்கிற அந்த வசனத்தை போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே நன்மையாக இறங்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டார். ஆண்டவர் சொல்ற பாருங்க, நம்முடைய வாயை ஆண்டவர் தொட்டால் லாபம். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனையான ஒரு பகுதி எதுன்னா வாய் தான். அல்லேலூயா. இது பாருங்க, பெரிய காட்டையே கொளுத்தி விட்டுருமா. அல்லேலூயா. நாக்கு இருக்குல்ல, நாக்கு அது சிறிய அவயம் தானா, ஆனால் உலகத்தில் இருக்கிறது நல்லது கெட்டது எல்லாம் செய்கிறது இந்த நாக்கு தான். முதலாவது இந்த வாய் எப்படிப்பட்டது? ரொம்ப மோசமானது. அல்லேலூயா. அற்புதமான வார்த்தையும் வாயிலிருந்து தான் வருது, கெட்ட வார்த்தையும் என்ன பண்ணுது? வாயிலிருந்து தான் வருது. ஆண்டவர் சொன்னார், ஒரே வாயிலிருந்து எப்படா இப்படி வருது அப்படிங்கிற கேட்குறாரு. தித்திப்பும்
கசப்புமான தண்ணீர் ஒரே ஊற்றிலிருந்து எப்படி வரும்னு கேள்வி கேட்குறாரு. அது மனுஷங்கிட்ட இருந்து மட்டும்தான் அப்படி வருது. அல்லேலூயா. மிருகத்துக்கிட்ட இருந்து கூட என்ன செய்யல, வரல, எந்த இதுவும் இல்லை. மனுஷங்கிட்ட இருந்து தான் நல்லது கெட்டது எல்லாமே வருது. ஆண்டவரே ஒரு இடத்துல சொன்னார், மனுஷன் உள்ளே சாப்பிடுறது கூட சில நேரத்தில் அது பிரச்சனை இல்லைடா, அது வேறு வழியாக போயிடுது. வாய்க்குள்ள போடுறது அங்கே அதை தின்னுபிட்டான், அந்த இங்கே எது தின்னுபிட்டான், அதை கூட சில நேரத்தில் மன்னிச்சிடலாம். ஏதோ பசியில் தெரியாத தின்னுட்ட, பாவம் மன்னிப்பு கேட்டுக்க அப்படின்னு. ஆனால் வெளியே வருகிறது பாருங்க, வாய் திறந்து, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், வெளியே நம்முடைய வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும். கர்த்தர் நம்மளை தீர்க்கதரிசியாக வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. சில நேரத்தில் பாஸ்டர்னா ஒரு பெரிய சந்தோஷம், தீர்க்கதரிசினா ஒரு பெரிய சந்தோஷம், சுவிசேஷகர் என்று சொன்னால் ஒரு பெரிய சந்தோஷம், அப்போஸ்தலர் என்று சொன்னால் ஒரு பெரிய சந்தோஷம், டீச்சர் போதிக்கிறவர் என்று சொன்னால் ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி பலவிதமான ஊழியங்கள் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதில் ஆண்டவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் தர்றார். நாம் காலையில் எந்திரிச்சு நம்முடைய காரியங்களை குறித்து நாமளே தீர்க்க தரிசனம் சொல்லணுமா. அல்லேலூயா. இன்றைக்கி நான் நல்லா வேலை செய்வேன், இன்றைக்கி ஆண்டவர் புண்ணியத்தினால நான் அங்கே போயிட்டு வந்துடுவேன், நான் ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன், சர்ச்சுக்கே போகலான்னு நினைக்கிறேன், போயிட்டு வந்துடுவேன், ஊழியத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன், போயிட்டு வந்துடுவேன். முன்கூட்டியே சொல்லணுமா. பார்த்துக்குங்க, ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி தான் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. வண்டி வாங்காததுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லணும், நான் ஒரு வண்டி வாங்க போகிறேன். அல்லேலூயா. என் ஆசீர்வாதத்தை நீங்கள் யாருமே மிந்த முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் யாருமே மிந்த முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நான் வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கவர்மெண்ட் ஊழியக்காரங்களாக இருக்கலாம், தனியார் ஊழியக்காரங்களாக இருக்கலாம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன் பிஸ்னஸ் அதை விட பெரிய பிஸ்னஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு நம் உள்ளத்தில் வரும் பொழுது, ஆமென், ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நமக்கு அளவில்லாமல் ஊற்றுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னா, விசுவாசமாக சொல்லணுமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுடைய சிலுவையை பார்க்கணுமா. ஏன் சிலுவையை பார்க்கணும்? அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவரை நோக்கி பார்த்தால் நம்ம எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. நான் உன்னை எதுக்காக பூமியில படைச்சு வச்சிருக்கிறேன்? தீர்க்க தரிசனம் சொல்லி சில காரியங்களை நீ எடுத்து விடு. அடுத்தது அநேக காரியங்களை நீ இடிக்கணும். ஏன் இடிக்கணும்? நல்லதுக்காக இடிக்கணும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது ஆண்டவர் என்ன சொன்னா, அழிக்கவும். ஏன்னா ஊழியக்காரன் போய் அழிக்கிறதா? ஆம், தீய காரியங்கள்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி அழிக்கணும். அல்லேலூயா. பொல்லாத கிரிகளை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி அழிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா இல்லைங்க, இது ஆண்டவர் வந்துட்டாருன்னு தான் சொன்ன. ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் உடனே ஆண்டவர் வந்துட்டார். அல்லேலூயா. தேவதூதர் வந்துட்டாருன்னு தான் சொன்னேன். டொப்புன்னு ஒரு அம்மா விழுந்து சேரெல்லாம் உடஞ்சி அப்படி ஆயிடுச்சு கதை. எங்களால் ஒன்றும் உளுந்துங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சான்னு பார்த்தோம், எதுவுமே ஆகலை. சேர் மட்டும் சுக்கு சுக்காக போயிடுச்சு. பாருங்கள், ஏற்கனவே உக்காந்து தான் இருக்கிறாங்க. உக்காந்து இருக்கிறீங்களும் என்னமோ 100 அடுக்கு மாடியிலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்த மாதிரி, 10 அடி உயரம் 100 அடி உயரத்துலேருந்து விழுந்த மாதிரி எல்லாம் சுக்கு சுக்காக போகுது. அங்கே ஆண்டவர் வந்து இறங்குறார். அல்லேலூயா. பேயும் ஓடுது, நோயும் ஓடுது, ஆண்டவர் வரார். இடிக்க வேண்டியதை இடிக்கிறார், அழிக்க வேண்டியதை என்ன செய்கிறாரு? அழிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்காக அல்ல. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் நற்செய்தி அறிவிக்கிற நாட்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் தான் நிறைய பேத்துக்கு சத்தியத்தை நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லுங்களே தெரியாது. தீய ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். ஆமென், ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் வந்து என்ன செய்றாங்களா, சோதோம் கோமரா பட்டணத்தை என்ன பண்ணிட்டாங்களா, கவிழ்த்து போட்டுட்டாங்க. மோசே காலத்தில் மோசே என்ன பண்ணார், அவர் ஒரு குரூப் ஜனங்க ஒரு 8 பேர் 5 பேர் எழுத்தாங்க. அவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அவங்கள பூமி கவிழ்த்து போடும்படியாக கட்டளை கொடுத்தார். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பூமி எப்படி பழக்கம். இப்போயாவது நிறைய இடத்துல வெடி வெடித்து அங்கங்கே கிறிஸ்டர் உண்டு பண்ணி எல்லாம் ஓட்டையாயிடுச்சு பூமி. ஒரு தாள் வெடித்தா இன்னொரு தாள் வெடிக்கும். ஆனால் அந்த காலத்தில் எங்கேயுமே ஓட்டம் இல்லை, பூமி நல்லா தான் இருந்தது. எப்படி பூமி பிளந்தது? தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஊழியக்காரருக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக யாரும் எதுவும் பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபந்தான் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி பெரிய தப்பு எதுவும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. தேவனுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. எங்கள் ஊழியக்காரை மாற்றி அமைங்க,
அவரை நீங்கள் திருத்துங்க, கொண்டு வாங்க அப்படி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதிகாரி அல்ல. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பனிஷ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் தான் ஊழியக்காரரை பனிஷ் பண்ணுவார். அல்லேலூயா. திருப்பி ஊழியக்காரர் உங்களை பனிஷ் பண்ணால் என்ன ஆகும்? பூமி தன் வாயை திறந்து என்ன செய்யும்? மூடும். பூமி தன் வாயை திறந்து மூடும். தாதான் ஆபிராம் அப்படின்னு, ஆபிரகாம்ங்கிற பேர்லேயே அந்த பேரும் வருது பாருங்கள். தாதான் ஆபிரான் அப்படின்னு எழுதியிருக்குது. அந்த ஆளை என்ன பண்ண, அவங்க அந்த 2 பேர் அவ்வளோ ஒரு மோசமானவங்களாம். ஜனங்களை விரோதமாக திருப்புறாங்களாம். இவர் சத்தீஷ் சொல்லி 40 வருஷமாக நல்லா வழி நடத்திட்டு இருக்கிறாரு. 40 வருஷமாக நல்லா நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த மோசேக்கு விரோதமாக மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்க? அப்படியே அந்த 2 பேர் சொல்லி ஜனங்களை திசை திருப்புறாங்க. உடனே அவர் சொன்னார், ரொம்ப கோல்மால் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பூமி உன்னை என்ன செய்யும்? மூடி போடும் அப்படின்னு சொன்னார். அதே போல் நாளைக்கு நேரத்தில் வாங்கன்னு சொல்லி ஒரு 8 நாள் 10 நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக வர வச்சு அவங்கள நினச்சேன்னா பூமி பிளந்து தன் வாயை மூடினது என்று நாம் பார்க்குறோம். அதிலிருந்து அதுக்கப்புறம் கப்பு சூப்பு கடையில் உப்புன்னு யாரும் மோசேக்கு விரோதமாக என்ன செய்யலை? எதுவுமே பேசலை. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாயை தொட்டு நாக்கை தொட்டு நம்மளை மாற்றி தீர்க்கதரிசியாக மாற்றி என்னென்ன செய்யணுமோ அந்த உலகத்தில் அத்தனை நீதாபம் முதலாவது செய்யணும். அல்லேலூயா. ஆமென். நான் கார் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் கார் வாங்கினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? கார் இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் பொறாமை. நீங்களும் கார் வாங்கினா எதுவுமே ஒவ்வொருத்தரும் நான் வெளிநாடு போயிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர மாதிரி வருவாங்க. நானும் தான் போகணும். நான் சொல்லுவேன், பூமி திறந்தே கிடக்குது, கவுண்டரு திறந்தே இருக்குது, எப்போ வேணாலும் டிக்கெட் வாங்கிட்டு என்ன செய்யுங்க. எப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா நான் என்னமோ போகக்கூடாத மாதிரி, உங்களை தடுத்த மாதிரி, நான் போனாலும் போகிறதுக்கு முன்னாடியும் அது மாதிரி பேசிக்குவாங்க. போயிட்டு வந்தும் நானும் தான் போவேன். நான் சொல்லுவேன், தாராளமாக போங்க. அல்லேலூயா. ஏராளமாக போங்க. ஆனால் நான் போகணுன்னா யாரும் போக மாட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிங்க. நான் கார் ஃபஸ்ட்டு வாங்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் என் கார் ஓட்டி பார்த்துட்டு தான் இன்றைக்கி நிறைய கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனாலும் அந்த சாட்சி சொல்லவே மாட்டார். ஏன்னா சொன்னால் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னென்னு, ஒரு சின்ன பையன்கிட்டேருந்து போய் பெரிய விசுவாசத்தை நம்ம கற்றுக்கிறதா? நோ, அது அப்படியே போகட்டும் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. நான் ஒரு பெரிய சபையை கட்டினேன், நான் நிறைய ஊழியக்காரங்களை உண்டாக்கினேன் அப்படிம்பாங்க. அதுக்கு நாம் சொல்லணும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட வருகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிங்க. ஆண்டவருடைய வசனம் 5 to 7 நமக்கு போதும். இதில் எழுதப்பட்டுங்க பாருங்க. ஏசாயா என்பவர் ஆண்டவர் என்ன பண்றாரா? தொடுகிறார். அல்லேலூயா. அவர் தொடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தொடுகிறார்? அவர் சொல்லுகிறார், எரேமியா சொன்னது போல, நான் அங்கே சின்ன பையனாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நானெல்லாம் வல்லமையாக மாற முடியாது அப்படிங்கிறாரு. அவர் தைரியப்படுத்துகிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? ஏசாயா என்ன சொல்கிறார்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அவர் கரெக்டாக சொல்கிறார். நான் சரியாக என்ன செய்ய மாட்டேன், பேச எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறார். என்ன ஐடியா? படிங்க. அப்பொழுது சேராபணியில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தலையில எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்தான். இன்றைக்கு கூட நம்ம சொல்லலாம், நம்ம வல்லமையாக மாறதுக்கு எனக்கு தெரியல பாஸ்டர், எனக்கு புரியல பாஸ்டர் அப்படின்லாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய வாயை நாக்கை அபிஷேகங்கிற நெருப்புனால ஆண்டவர் தொடுவார். ஒரு அலியிலே சொல்லுங்க. அது பாவத்தை சுட்டெரிக்கிறதான நெருப்பு. வசனம் சொல்லுகிறது, அவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், ஆண்டவருடைய அக்கினி என்ன செய்யுது, அப்படியே இறங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 120 பேர் மேல் வீட்டு அறையிலே பயந்துக்கிட்டு ஏசப்பா பற்றி பேசிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க, பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கடவுளுடைய வல்லமை இறங்கி அவங்கள ஆவியினால் நிரப்பிற்று. அல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நிரப்புவார், அந்நிய பாஷையினால் நிரப்புவார், அபிஷேகத்தினால் நிரப்புவார். அபிஷேகத்தினால் நிரப்பும் பொழுது உங்களுடைய தடைகள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடையதான எல்லா விதமான சிறு சிறு கரைகள் குறைகள் எல்லாம் மாறி போகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தன் கையில் பிடித்த குரட்டால் தேவதூதன் என்ன செய்தானா,
அவரை தொட்டான். தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். அடுத்தது யாரை நான் அனுப்புவேன்னு சொன்னால் உடனே நான் போகிறேன்னு அவர் போயிட்டார் ஊழியத்துக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 44:2. ஆமென். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன். அடுத்தது சொல்கிறாரு, இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவர், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கிற உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கினவர் உனக்கு துணையாக இருக்கிறார், அவர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுனால நிறைய ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைகள் யாருமே சும்மா இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் ஒரு சந்தோஷம். சங்கீதம் 45:12 வாசிங்க. என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, கர்த்தர் அவங்கள உண்டாக்கி இருக்கிறார், கர்த்தர் அவங்களை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். படிங்க. தீர்க்குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவார், சும்மா வரமாட்டாள். அல்லேலூயா. தீர்க்குமார்த்திகள் நீங்களும் நானும். அல்லேலூயா. நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஏசப்பா காணிக்கை பெட்டிக்கிட்டே உட்காந்துருந்தாராம். மத்தேயு புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. அல்லேலூயா. எங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு? நீங்கள் நினைப்பீங்க, ஏன் ஆண்டவர் வெறுன்னு காணிக்கை பெட்டியே பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் போட்டான்னா போடாட்டியானா அப்படின்னா. இல்லை, அதுலேயும் ஒரு மேட்ரு இருக்குது. அல்லேலூயா. போடுறாங்களா இல்லையா? சில நேரத்தில் டென்னுக்கிட்ட ஜெனிக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் கொண்டு போய் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுங்க, சின்ன அமௌண்ட்டு தான், 10 ரூபா 20 ரூபா தான், ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் நாங்கள் எடுத்துக்குவோம். அது அந்த மேட்டரும் தெரியும். ஆனால் அவங்க போடணும். போடலைன்னா ஒவ்வொரு நாளைக்கு நான் கேட்பேன், ஏன் நீ முன்கூட்டியே போடலை, முன்கூட்டியே நீ ஏன் காசு தயார் பண்ணி வைக்கல? அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். தீர்க்குமார்த்தி என்ன பண்ணுவாளாம்? காணிக்கை கொண்டு வருவார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சும்மா வரமாட்டீர்கள், காணிக்கைகளோடும் தசம பாகங்களோடும் தேவ சன்னிதானத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள். காரணம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தீர்க்குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவார். ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வருவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சருகியாக இருக்க. நல்ல ட்ரெஸ் எடுத்து நீங்கள் கொடுத்துணுமா? அல்லேலூயா. எங்கே பாஸ்டர் போகிறது? ஜபம் பண்ணுங்க, எங்கே இருந்தாலும் பணம் உங்களுக்கு வரும். கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்கணும் நீங்கள். அல்லேலூயா. இல்லை தீபாவளின்னு சொல்லி தீபாவளிக்கு நிறைய பேர் எடுத்துட்டாங்க. நீங்கள் கிறிஸ்மஸ் புது வருஷம்னு சொல்லி புது வருஷத்துக்கு கிறிஸ்மஸுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? துணியை போட்டுக்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பணம் இல்லை மனசு இருந்தால் உங்கள்கிட்ட பணம் எல்லாமே வரும். சாமி கொடுக்க வரும், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். அல்லேலூயா. மனசு இல்லைன்னா ரெண்டுக்குமே வராது. அதனால் ஆண்டவரை கும்பிடுங்க. ராஜகுமார்த்தியாக இருக்கிறாள். அடுத்தது பொற்சருகியாக இருக்கிறாள். சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பெண்ணாலை செல்லும், அவளுடைய தோழிகளாய் கன்னிகள் உம்மிடத்திலே கூட்டிக் கொண்டு வருவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடு வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே உங்கள் பலன். அல்லேலூயா. பிசாசு நம்மளை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். பேய்க்கு என்ன நினைப்பேன்னா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நான் ஏதாவது ஒன்று பண்ணி உன்னை என்ன பண்ணுவேன், சந்தோஷத்தை கெடுப்பேன் அப்படின்னு. சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டில் நம்ம இருக்கிற எந்த பிசாசும் நம்ம கட்டுக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு என்ன செய்யும் அப்படிம்பாங்க ஒரு பழமொழி. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு என்ன செய்ய முடியாதான், உள்ளுக்க நுழைய முடியாதான். அதுபோல் ஆண்டோடைய வல்லமை நம்ம கூட இருக்கும் பொழுது சின்ன சின்ன எறும்பெல்லாம் என்ன செய்ய முடியாது. கீழே விழுந்தாண்டா மேலே விழுந்தாண்டா எல்லாருமே உழவுறது தான். உழவாதீங்க யாரும் இல்லை. பண கஷ்டம் யாருக்கு வரல, எல்லாருக்குமே வரும். அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அதுதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. எல்லாருக்குமே பாதை தெரியாமல் தான் போவோம், ஆனால் மோசேக்கு பாதை திறக்கும். அதுதான் அதிசயம். அல்லேலூயா. எல்லாருக்கும் கறி வேணும் தான், ஆனால் நமக்கு காடையை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கொஞ்சமாக கறி தரமாட்டார், நிறைய கறி. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சமாக ஆண்டவர் அல்ல, அதிகமாக. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் இருக்குது எல்சடாய். அல்லேலூயா. நான் இப்போ இந்த இடத்துல எல்சை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்சடா என்னும் நாமம் படைத்தவர் நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வாசிங்க. அவர் வந்தாவே போதும் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வந்தாவே
ஆசீர்வாதம். அவருக்கு பேர் யெகோவா ஈரே, யெகோவா சம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா சிக்கனே, யெகோவா சாலம், எல்ரோயி, அப்புறம் நீங்கள் ஒன்று சொன்னீங்களா, எல்சடாய், யெகோவா ரூபா. அந்த ரூபா மட்டும் விட்டுறாதீங்க, எல்லாத்துக்கும் உருவா வேணும். நல்ல மேய்ப்பரே என்று அர்த்தம். யெகோவா சாலம், சமாதானம். நிறைய பேர் யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அல்லேலூயா. எத்தனை நாமங்கள்? அதற்கு மேலே இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறாராம், அதுதான் அவருடைய பேர். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்குன்னு இந்த மைக்கெல்லாம் பிடிச்சி கும்பிட்றாதீங்க, இந்த இதெல்லாம் பிடிச்சி கும்பிட்றாதீங்க. ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர் இருக்கிறார். போகட்டும். ஆண்டவர் எல்சடா என்னும் நாமம் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கார். அவர் நமக்கு எப்படிப்பட்டவர்? தேவைக்கு மேலே தருவாராம். அதுதான் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. எது வேணுமோ அதை நிறைவாக தருவார். அதனால் ஆண்டவர் கொஞ்சம் காணிக்க போடும்போது நிறைவாக போட்டு பழகுங்க. அல்லேலூயா. அவரை நீங்கள் குறுக்குறீங்க, அவர் உங்களை குறுக்குறார். அவ்வளோதான் ரகசியம். இதுக்கெல்லாம் போய் மண்டையை உடச்சிக்கிட்டு கற்றுக்குங்கிற அவசியம் கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, கையில் இருக்கிற புண்ணுக்கு போய் கண்ணாடி என்ன செய்யக்கூடாதான், பார்க்கக்கூடாது. முதுகுக்கு பின்னாடி இருந்தால் என்ன செய்யலாம், கண்ணாடி வச்சு பார்க்கலாம். அதனால் என்னென்ன தப்பு செய்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். யாருக்கிட்டையும் கேட்காதீங்க, பைபிள் மட்டும் படிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதம். திருந்துங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. திருந்தாவிட்டால் ஆசீர்வாதம் கிடையாது. காணிக்கை கொண்டு வருவார்கள்னா கொண்டு வரவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் சும்மா வரமாட்டீர்கள். காணிக்கையோடு. சங்கீதம் 46 பக்கத்திலே இருக்குது பாருங்க, 1-5. எல்லாரும் சொல்லுங்க, அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் சகாயம், ஒவ்வொரு நாளும் சகாயம். அல்லேலூயா. சில பேரே வைப்பாங்க சகாயம் அப்படின்னு. எப்படி வைப்பாங்க? பேரே சகாயமாக இருக்கும். ஆண்டவர் சொல்ல, உனக்கு எல்லாமே சகாயம்தான். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா காரியத்தை செஞ்சார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஒழுங்கு பண்ணினார், ஆசீர்வதித்தார். இன்னும் அதி சீக்கிரத்திலே ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே ஆண்டவர் எல்லா கடன்களை கட்டி முடிக்கவும், நிலத்தை கட்டவும், நிலத்தை சேர்ந்த கட்டடங்களை கட்டவும் ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. அது எப்படி ஆகும் தெரியாது. மரியாள் கிட்ட கூட கேட்டாங்க, குழந்தை பிறக்கும்போது இது எப்படி ஆகும் அப்படின்னு. அந்த மரியாள் கேட்டாங்க தேவதூதனை பார்த்து, இது எப்படி ஆகுன்னு தெரியாது, மேல் இருக்கிறவர் செய்வார். அல்லேலூயா. மேல் இருக்கிறவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். தீரு குமார்த்திகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற விசுவாசமான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். தேவன் அவர்களுக்கு அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர்களுக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் எதுவும் அவங்கள அணுகாது. அல்லேலூயா. வசனம் எழுதியிருக்குது பாருங்க. அவை ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஒரு பூமி நிலை மாறினாலும் என்ன பண்ணா, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. பெரிய பெரிய சுனாமி வந்தால் கூட உங்களை ஒன்றுமே ஆகாதான். ஒரு அழியிலே சொல்லுங்க. நல்ல வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறோம். கடலோர மாவட்டமாக இருந்தால் பயந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாவட்டத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இங்கே என்ன இருக்குது? மாணிக்கம், மரகதம், கோமேதகம், பிளாட்டினம், ரத்தனம், இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குது. அல்லேலூயா. அப்படி பிள்ளைங்க கரிச்சிப்பாளையத்திலே இருக்கிறாங்க, கோலாரத்திலே கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்களேன், மாணிக்கம் பாளையத்தில் இருந்துன்னா அங்கே தான் இருக்குது. அவங்களுக்கு மாணிக்கமே அங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் பிச்சைக்காரிங்க. நாம் பிச்சைக்காரிங்க இல்லை, நாம் தான் பணக்காரிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் நினைக்கிறோம், ஐயோ நமக்கு எதுவுமே இல்லை. இது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்கிற இடமே அதை தங்கமாக மாற்றி தரப்போகிறேன். அல்லேலூயா. ஆதியாகமத்து புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், 1-3 வரை நாம் படிக்கும் பொழுது, நீங்கள் பலுகி பெருகுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்ம பெருகணும். எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? பெருகணும். எல்லாரும் சொல்லுங்கள், நான் பெருகுவேன், நான் வளருவேன், நான் உயருவேன். அதுக்கு தான் என்னென்ன செய்யணுங்கிறது முதல்ல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்ல சொன்னார். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், நட்டவும், நாட்டவும், கட்டவும் எல்லாம் நீதான் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதை நல்லா நாணமாக செஞ்சு தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அப்பொழுது தேவன் வந்து என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார். என்னையெல்லாம் ஆண்டவர் உயர்த்துவாரா? நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். இங்கேனே பாப்பா, இங்கேனே விளையாடாத, இங்கேனே. ஆண்டோடைய நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம் அப்படின்னா, என்னையெல்லாம் கர்த்தர் உயர்த்துவாரா? எத்தனை பேர்த்துக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது? என்னையெல்லாம் ஆண்டவர் உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா, தருவாரா, தரமாட்டாரா? வசனத்தை வாசிக்கலாங்களா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
எல்லாரும் சொல்லுங்க, இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்த ஆண்டவரால் ஆகும். தலையில் கை வச்சு சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்த ஆண்டவரால் ஆகும். எனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யமும் கனமும் கிருபையும் தருகிறார். ஆளுகை செய்யக்கூடிய சக்தியை தருகிறார். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. டெய்லி சொல்லுங்க, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லிக்கிட்டே இருங்க, அதிகாலையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இந்த இடத்துல காணிக்கை அனுப்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அதிகாலையில் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. ஒருத்தங்க 1:45 1:15 என்னமோ அனுப்பியிருக்கிறாங்க. நான் அடுத்த நாள் தான் பார்த்துருக்குறேன், ரொம்ப நேரம் கழித்து தான் பார்த்தேன். இன்னொருத்தங்க 3 மணிக்கு அனுப்புகிறாங்க, விடிகாலம் 3 மணிக்கு. அப்போ தான் பிறண்டு படுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் எப்படி விடிகாலம் அனுப்புனாங்களே தெரியல. ஆனால் வசனத்து பிரகாரம் பார்க்கும்போது அதிகாலையில் ஒருவருக்கொருவர் ஆண்டவர் மேலிருந்து சகாயம் பண்ணுறாரு. அல்லேலூயா. இல்லைன்னா அதிகாலையில் என்ன நடக்குன்னா, திருடிக்கிட்டு போவாங்க. 2 to 4 எல்லோரும் தூங்குறாங்கன்னு சொல்லி திருடர்கள் வந்து என்ன பண்ணுவார்கள், கண்ணமிட்டு திருவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்தால், நான் அடிக்கடி சொல்கிறேன், தேவ சித்தத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. அல்லேலூயா. எப்படி தூங்கணும்? தேவ சித்தத்தை செய்யாமல் தூங்குனீங்கன்னா தூங்குறதுக்கு விட மாட்டார். செபிக்காமல் பிடிக்காமல் படுத்துட்டிங்கன்னா அப்புறம் நாய் வந்து வரட்டும், பூனை வந்து வரட்டும், கரண்ட் என்ன செஞ்சிடும், ஆஃப் ஆயிரும், ஃபேன் ஓடாது, குப்புன்னு வைக்கும், கப்புன்னு உட்காந்து வெளியே வர வேண்டியதான், அப்படி ஆயிரும். ஆனால் நீங்கள் தேவ சித்தத்தை செய்யுங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி நடங்க, எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி நாடி ஓடி வரும். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சொல்லிகிட்டே இருக்கணும், நான் செழிப்பேன் 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 சொல்லிகிட்டே இருங்க, நீங்கள் செழிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஆடைகள் மாறணும், உங்கள் பேச்சுகள் மாறணும், உங்கள் சிந்தனைகள் மாறணும். விட வேண்டியதை விடணும், சேர்க்க வேண்டியதை என்ன செய்யணும், சேர்க்கணும். எத்தனை மாதமாக தசம்பாகம் செலுத்தலையோ அதெல்லாம் நீங்கள் செலுத்தணும். எவ்வளோ பொருத்தனை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இறுதியிலாவது 31/12 வராது, அதுக்குள்ளாராது மனம் திரும்பி புது வருஷத்துக்கு போகும்போது ஒரு நல்ல பிள்ளையா நல்ல பையனாக ஆண்டவர்கிட்ட போய் நில்லுங்க. அல்லேலூயா. அங்கே போய்கிட்டு அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடாது. புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் இந்த கிறிஸ்மஸுக்குள்ளாரியே சரியாயிடணும். அல்லேலூயா. வருஷம் முச்சூடும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்தின் முடிவிலையாவது கிறிஸ்மஸுக்காவது என்ன செய்ய, ஒரு நன்றி அறிதல் காணிக்கை, ஒரு சோத்திரம் காணிக்கை, ஒரு பிடியரசு காணிக்கை, எதையாவது ஒன்றை நாம் செய்து தேவ ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து பூலோகத்திலிருந்து நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செத்ததுக்கப்புறம் நல்லா இருக்கிறதல்ல, பூமியிலே உன்னை சிறந்திருக்கும்படி நான் செய்வேன். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்துவோம் உங்களுடைய கரத்தினாலே ஆகும். எவரையும்னா நீங்கள் தான் அதில் நம்பர் 1. அல்லேலூயா. நீங்கள் நான் தான், அதாவது நம்ம ஆரம்பத்தில் ஏழையாக இருந்தோம், இனிமேட்டு யாருமே ஏழை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்டுட்டா நீங்கள் பணக்காரன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டா நீங்கள் லட்சாதிபதி. அல்லேலூயா. எங்கே பாஸ்டர் லட்சத்தை காணா, லட்சம் வந்துக்கிட்டே இருக்குது உங்களை தேடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எங்கே பாஸ்டர் கோடியை காணா, கோடி வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, கோடா கோடியா நீ பெருகுவாயாக. அல்லேலூயா.